ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MA சினிமா. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்டேஷன்ல நாம பார்க்க போற படம் சிறந்த 3 போஸ்ட் அப்போகாலிப்டிக் மூவிஸ், அதாவது உலக அழிவுக்கு பின் கதைக்களமாக கொண்ட 3 திரைப்படங்கள். இதில் நீங்கள் ஆல்ரெடி அறிந்த மற்றும் உலக பிரசித்தி பெற்ற படங்களான மேட் மேக்ஸ், ஐ அம் லெஜெண்ட், 28 டேஸ் லேட்டர், ரெசிடென்ட் ஈவில் போன்ற படங்கள் இடம்பெறாது. உங்கள் கவனத்திற்கு அதிகம் வாராத படங்களையே நாம் பார்க்க போகிறோம். 3 படத்தையும் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3வது படம் 9 2009. இது ஒரு டார்க் சைஃபை அனிமேஷன் திரைப்படமாகும். நான் சொன்னது போல படத்தின் கதை ஒரு பிந்தைய உலக அழிவுக்கு பிறகான போஸ்ட் அப்போகாலிப்டிக் உலகத்தில் நடக்கிறது. மனிதர்கள் உருவாக்கிய ஒரு மிகுந்த புத்திசாலி இயந்திரம் உலகத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு மனிதர்களை அழிக்கிறது. ஒரு விஞ்ஞானி இறக்கும் முன் தனது ஆன்மாவின் சில பகுதிகளை 9 சிறிய பொம்மை போன்ற உருவங்களில், அதாவது ராக் டால்ஸ் இல் மாற்றி உயிர் கொடுக்கிறார். அவற்றின் குணாதிசயங்களாவன: 1. தலைவன், ஆனால் பயத்துடன் இருக்கும். 2. கண்டுபிடிப்பாளன். 3 மற்றும் 4. தகவல் சேகரிப்பவர்கள். 5. உதவி மனப்பான்மை கொண்டவன். 6. ஓவியங்கள் மூலம் உண்மை கண்டுபிடிப்பவன். 7. போராடும் திறமையுள்ள பெண் போராளி. 8. பலமான காவலர். 9. ஆர்வம் நிறைந்த நம்பிக்கை கொண்டவன். 9. தவறுதலாக ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரத்தை செயல்படுத்த அந்த இயந்திரம் இந்த பொம்மைகளின் ஆன்மாவை பிடித்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது. இதிலிருந்து தப்பித்தார்களா இல்லையான்றதுதான் மீதி கதை. திரைப்படத்தின் காட்சிப்பட அமைப்பு மிகவும் தனித்துவமாகவும் உலக அழிவுக்கு பிந்தைய சூழ்நிலையை மிகவும் இருண்ட மற்றும் அழகான முறையில் காட்டியிருக்கிறார்கள். இதில் தொழில்நுட்பத்தின் ஆபத்து மற்றும் மனித சுயநலம் போன்றவற்றை சொன்னாலும் வெறும் 1 மணி நேரம் 19 நிமிடத்தில் இப்படி ஒரு நல்ல கதையை சொல்லியிருக்கிறது இந்த டீம். 2வது படம் டான் ஆஃப் த டெட் 2004. ஜாம்பி ஹாரர் சர்வைவல் திரைப்படமாகும். படத்தின் இயக்குனர் ஸ்னைடர்வர்ஸ் புகழ்பெற்ற ஜாக் ஸ்னைடர் தான். ஆனால் இது ஒரு ரீமேக் படமாகும். கதை அனா என்ற நர்ஸ் வாழ்க்கையை மையமாக கொண்டு தொடங்குகிறது. ஒரு நாள் காலை அனா வீட்டை ஒரு சிறுமி தாக்குகிறாள். ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று பார்த்தால் அந்த சிறுமி ஒரு ஜாம்பியாக மாறியிருப்பது தெரிய வருகிறது. சில நிமிடங்களில் நகரம் முழுவதும் ஜாம்பி தொற்று பரவி மக்கள் ஒருவரை ஒருவர் தாக்க ஆரம்பிக்கிறார்கள். அனா தப்பித்து ஓடும்போது மற்ற சில உயிர் பிழைத்தவர்களை சந்திக்கிறாள். அவர்கள் சேர்ந்து ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் ஒழிகிறார்கள். அங்கு அவர்கள் உணவு சேமித்து பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கி ஜாம்பிஸ் கிட்டேயிருந்து தங்களை பாதுகாக்க முயற்சிக்கிறார்கள். அந்த குழுவில் போலீஸ் அதிகாரி, சாதாரண மக்கள், ஒரு கர்ப்பிணி பெண், மற்ற சில உயிர் பிழைத்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் சேர்ந்து உயிர் வாழ போராடுகிறார்கள். ஜாம்பிகளும் இடைவிடாமல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் கர்ப்பிணி பெண் ஜாம்பி இன்ஃபெக்ஷன் காரணமாக இறந்து விடுகிறாள். பிறக்கும் குழந்தையும் ஜாம்பியாக இருப்பது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. இங்கு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு சங்குதானு எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்தை விட்டு வெளியேறினார்களா இல்லை மாட்டினார்களா என்பதே மீதி கதை. ஜாக் ஸ்னைடர் இயக்கியதால் படம் மிகவும் வேகமாகவும் பதட்டமாகவும் இருக்கிறது. ஜாம்பிஸ் வேகமாக ஓடும் வகையில் காட்டப்பட்டதால் பயம் அதிகமாக உணரப்படுகிறது. சர்வைவல் சூழ்நிலை மிகவும் நிஜமாக காட்டப்பட்டுள்ளது. முதல் படம் த புக் ஆஃப் ஈலாய் 2010. இது ஒரு போஸ்ட் அப்போகாலிப்டிக் ஆக்ஷன் டிராமா திரைப்படமாகும். முக்கிய கதாபாத்திரமாக டென்சல் வாஷிங்டன் நடித்துள்ளார். கதை ஒரு அணுபோர் பிறகு அழிந்த உலகத்தில் நடக்கிறது. அந்த பேரழிவுக்கு சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் முழுவதும் பாறைவனமாக மாறி மக்கள் உயிர் வாழ போராடுகிறார்கள். இந்த உலகத்தில் ஈலாய் என்ற படத்தின் ஹீரோ ஒரு முக்கியமான புத்தகத்தை பாதுகாத்துக் கொண்டு மேற்கு திசை நோக்கி பயணம் செய்கிறான். அந்த புத்தகம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அது மனித சமுதாயத்தை மீண்டும் உருவாக்கும் அறிவை கொண்டுள்ளது. பயணத்தின்போது ஈலாய் ஒரு நகரத்தை அடைகிறான். அந்த நகரத்தை கார்னெகி என்ற ஆட்சி மனப்பான்மை கொண்டவன் கட்டுப்படுத்துகிறான். கார்னெகி அந்த புத்தகத்தை தேடிக்கொண்டிருக்கிறான், ஏனெனில் அது மூலம் மக்களை கட்டுப்படுத்தலாம் என்று அவன் நம்புகிறான். அதனால் ஹீரோவிடமிருந்து அந்த புக்கை ஆட்டையா போட பிளான் பண்ணி ஹீரோவை சிறையில் அடைக்க அங்கிருந்து தப்பித்தாரா, அந்த புத்தகத்தை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்த்தாரா என்பதே மீதி கதை. டென்சல் வாஷிங்டன் நடித்த ஈலை கதாபாத்திரம் மிகவும் பவர்ஃபுல்லா இருந்தது. படத்தின் போஸ்ட் அப்போகாலிப்டிக் மற்றும் படக்குழு காட்டிய உலக அமைப்பு மிகவும் இயல்பாகவும் யதார்த்தமாகவும் இருந்தது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், அட நம்ம இந்த பாயிண்ட்ல படத்தை பார்க்கவே இல்லையேன்னு தோணும். அந்த ட்விஸ்டும் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். 100% நம்பி பாருங்க. இந்த மூவி ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இப்படி அரிய மற்றும் எல்லோராலும் கண்டறியப்படாத உங்களுக்கு பிடித்த மாதிரியான படங்களின் ரிவ்யூவை காண
MA சினிமாவிற்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்.